ராகுல் காந்தியோ பாரத பிரதமர் வாக்குகளுக்காக கூட்டணியில திமுக தான் முதன்மையா இருக்கு. இப்போ அந்த கூட்டணியில திமுக இருக்கிறதா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிற சூழல்ல தாவேகாவுடைய ஆதரவு கட்சியான திருமாவளவன் இந்திய கூட்டணியில தாவேகாவும் இணைஞ்சு செயல்படுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதாவது தேசிய அளவுல இந்தியா கூட்டணி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா மத சார்பற்ற ஒரு கூட்டணியா இயங்கணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு விதங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு நடைமுறை இருக்கும், பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. எங்களுடைய தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன விரும்புறாருன்னா, நம்ம ஒரு மத சார்பற்ற நாடாக இருக்கணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அது மாதிரி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும்னு விரும்புறாரு. சகோதரத்துவத்தோடு இருக்கணும்னு விரும்புறாரு. அந்த அடிப்படையில ஒரு மத சார்பற்ற நாடா இருக்கணும்னா அவங்க யாரு கூட இன்னைக்கு இந்திய அளவுல பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு, ஆளுங்கட்சி பிஜேபி. அதனால மத சார்பற்ற அணிக்கு கூட தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில இப்ப தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை பாதுகாக்கணும். இப்போ மறுவரையறை வருது. கடந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அதை கடுமையா எதிர்த்தது. அதனால அவங்க இஷ்யூஸ், அதாவது பிரச்சனையினுடைய அடிப்படையில கொள்கை சார்ந்து அந்தந்த கட்சிகள் இது பாராளுமன்றத்துல அந்த இஷ்யூஸ் பேசிட்டு தான் முன்னெடுக்கும். என்ன அந்த எந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம கையாளலாம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நீங்க மறுவரையறை தமிழ்நாடு முழுவதும் மறுவரையறை பண்ணா நமக்கு எத்தனை தொகுதி பெயரோன்னுள்ளதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால என்ன பிரச்சனை இருக்கோ அந்த அடிப்படையில பண்ற டைம்ல இந்தியா கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவுல காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசையில் இருக்குது. காங்கிரஸ் தான் மக்களுக்காக போராடுது. அதனால அந்த முடிவை எடுக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு.